தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களோட பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் தாய் கிழவி. கடந்த ஒரு மாதமாக அந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவுக்கு அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த படத்தின் பெயரும் அந்த படத்தில் இடம்பெற்ற ராதிகாவின் கேரக்டர் ஸ்கெட்சும் சினிமாவையும் தாண்டி வெளி உலகத்திலும் கொஞ்சம் பதம் பார்த்தது. நிறைய பேர் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தாங்க. அந்த படம் எப்படி இருக்கின்றதை பார்ப்போம். தாய்க்கிழவி படத்தை பேஷன் ஸ்டுடியோஸ் நிறுவனமும் சிவகார்த்திகேயன் நிறுவனமும் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க. படத்தில் ராதிகா சரத்குமார் படத்தோட ஹீரோயின் ரெண்டுமே அவங்க தான். அவ்வளவு வெயிட்டான பவுனு தாயி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் சிங்கம்புலி, அருள்தாஸ், பாலசரவணன் 3 பேரும் அவங்களுக்கு மகனாக நடிச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் முனிஷ்காந்த், இளவரசு, ஜார்ஜ் மரியான், முத்துக்குமார் நடிச்சிருக்காங்க. மேலும் ரைச்சல் ரெபேக்கா மற்றும் அந்த பகுதியில் இருந்த ஏராளமான கிழவிகள், வயதானவர்கள், பாட்டிகள் எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு இசையமைத்திருப்பது நிவாஸ் கே பிரசன்னா, ஒளிப்பதிவு விவேக் விஜயகுமார், எழுதி இயக்கியிருப்பது புதுமுக இயக்குனர் சிவகுமார் முருகேசன். மிக அழகாக அற்புதமாக படத்தை இயக்கியிருக்கிறார். தாய்க்கிழவி என்ற அந்த பெயர் தமிழ் மொழியின் வரலாற்றிலும் நம்முடைய கலாச்சார பண்பாட்டிலும் நம்முடைய குடும்ப உறவு முறையிலும் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை அந்த தாய்க்கிழவி அப்படிங்கிறவங்க கொடுப்பாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் ஆண் துணையே இல்லாமல் ஒரே ஒரு அம்மா, அந்த பாட்டி மட்டும் தன்னுடைய குடும்பத்தை தலையெடுக்க வைத்து வளர்த்து விட்டுருக்காங்கன்னா அவங்களத்தான் அந்த குடும்பத்தில் எல்லாருமே தாய்க்கிழவின்னு சொல்லுவாங்க. இது கிராமம் முழுக்க நடக்கின்ற கதை. எல்லார் வீட்லேயும் இது மாதிரி ஒரு தாய்க்கிழவி இருப்பாங்க. ஆனால் கேரக்டர் ஸ்கெட்சு தான் வேறு வேறு இருக்கும். அது மாதிரி ஒரு கேரக்டர் ஸ்கெட்சு தான் இந்த பவுனு தாயி என்ற ராதிகா சரத்குமார் ஏற்று நடிச்சிருக்காங்க. இந்த படம் உசிலம்பட்டி, கருமாத்தூ, செக்கனூரணி அந்த ஏரியாலேயே முழுக்க முழுக்க படமாக்கப்பட்டிருக்கு. அந்த ஏரியாவில் இருக்கின்ற மக்கள் என்ன ஜாதி அப்படிங்கிறது அந்த ஏரியாவை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அது மாதிரியான ஒரு இதுதான். ராதிகாவோட ஹஸ்பண்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்துட்டார். அவங்களுக்கு 3 மகன்கள், சிங்கம்புலி, பாலசரவணன், ஒரே மகள் ரச்சல் ரெபேக்கா. அவங்களும் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனோட திருப்பி வீட்டுக்கே வந்து அம்மா கூடயே இருக்காங்க. அவங்க புருஷனோட துரத்தி விட்டாப்புல. கணவராக நடிச்சிருந்தவர் முத்துக்குமார். அவருக்கு ஒரு 4 பவுன் நகை போட வேண்டியது பாக்கி இருக்கான். அதனால நீ அதை எப்போ வாங்கிட்டு வரையோ அப்போ இவன் கூட வந்தால் போதும் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். இப்போ ராச்சல் ரெபேக்காவும் அவங்க வீட்டில் இருக்காங்க. இந்த கிழவிக்கு இப்போ என்ன வேலை அப்படின்னா ஊர் முழுக்க வட்டிக்கு கடன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வட்டியை டெய்லி போய் வசூல் பண்ணுவாங்க. வசூல் பண்ணுற இடத்துல ரொம்ப அடாவடியாக நடத்துக்கும் இந்த தாய்க்கிழவி. அது கட்ட வார்த்தையெல்லாம் சரளமாக பேசும். ஒரு ஆம்பளை எப்படியெல்லாம் இருப்பானோ அப்படியெல்லாம் கரெக்டாக இருந்தது அம்மா. நிறைய பணத்தை ஊர் முழுக்க வட்டி கொடுத்து திருப்பி கரார வசூலிக்கிறது. நம்ம பெற கட்டாலே ஊரில் எல்லோரும் விழுந்தடிச்சு ஓடுறாங்க. பொம்பளைங்கள்லாம் இருக்கிற தாலிகையெல்லாம் எடுத்து வச்சுட்டு சீன் போடுறாங்க. கையில் காசே இல்லை அப்படின்னு சொல்லி சீன் போடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தான் அந்த அம்மா ரொம்ப அடாவடியாக பண்ணிக்கிட்டு. அவருடைய 3 மகன்களும் இதனாலேயே அவங்ககிட்ட பேசாமையே ஒதுக்கி இருக்கிறாங்க. அவங்க வேறு ஒரு ஊரில் இருந்தாலும் இந்த அம்மா கூட சரிவர பேச்சுவார்த்தை இல்லை. இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் உடல்நலக் குறைவால் பக்கவாதம் வந்து படுக்கை ஆகுறாங்க தாய்க்கிழவி. இப்போ அந்த அம்மாவை காப்பாற்றணும். 3 மகன்களும் வந்துட்டாங்க, மருமகனும் வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் திடீர்னு குபீர்னு ஒருத்தர் வர்றார். கோல்டு குமார் அப்படிங்கிற பேர், இளவரசு. இந்த அம்மா என்கிட்ட போன மாதம் வந்து 160 பவுன் நகையை வாங்கிட்டு போனாங்கன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு போகிறாரு. என் மொத்த குடும்பமும் அல்லாடுது. ஒருத்தர் பாலசரவணன் வெறும் பூ விற்கிற தொழில் பண்ணுறாரு, ஆனால் அதுலேயும் காசு இல்லை. அருள்தாஸ் ஆட்டோ ஓட்டுறாரு, அதுலேயும் அவருக்கு நிம்மதி இல்லை. சவுண்டு சிஸ்டம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு சிங்கம்புலி, அவருக்கும் பொழப்பு நடத்த இல்லை. ஆனால் அம்மா காசு கொடுக்காது. இப்போ அம்மா கிட்ட காசு வாங்கணும்னு நினச்சவங்க இப்போ இந்த 160 பவுன் கதையை கட்டவுடனே எப்படியாவது அம்மாட்ட அதை எங்கே இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க தான் படுக்கையாகி பக்கவாதம் வந்து கண்ணை மூடிட்டாங்களே. இப்போ அவங்களை ஆஸ்பத்திரிக்கிட்டு போய் சிகிச்சை பண்ணி அவங்ககிட்ட கேட்டு வாங்கிப்போம் அப்படி சொல்லி முடிவு அவங்கள மதுரையில் பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சிகிச்சைக்கு சேர்த்துருக்காங்க. அவங்கள சிகிச்சை தேடிக்கிட்டு இருக்காங்க.
இப்போ இந்த 3 மகன்களோட ஒரே எண்ணிக்கை தங்களுடைய தங்கச்சிக்கு எதுவும் தராமல் அந்த 160 பவுன் நகையை நம்மளே ஆட்டை போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க கூடயே இருக்கிற குடும்ப நண்பர் முனிஷ்காந்த் இவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி நடிச்சு அவரு கொஞ்சம் பணத்தை ஆட்டையை போடலாம்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஊரே இந்த அம்மா எப்போ சாகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் அந்த அம்மாவுடைய அட்டிடியூடு, பேச்சு, அந்த அடாவடியான பேச்சு அவங்களுக்கு பிடிக்கல. ஆனாலும் சாதாரண மக்கள் என்ன சொல்லுவாங்க, சரி இவர்களுக்கு எப்போ சாகுபடுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 3 மருமகளும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் மகளோ எங்கள் அம்மாவை வச்சு நான் தனியாக நின்று சம்பாதிச்சு வாழ்க்கை நடத்துகிற அளவுக்கு தன்னம்பிக்கை எனக்கு அம்மாட்ட இருந்து வந்துருச்சு, அதனால் ஓகே அப்படிங்கிறாங்க. இப்போ அதோட முடிவு என்ன? இப்போ ஆஸ்பத்திரியில் தான் அந்த அம்மா திரும்பி உயிர் பொழைச்சிச்சா, 160 பவுன் நகை கிடச்சிச்சா, குடும்பம் என்ன ஆனது அப்படிங்கிறது தான் இந்த தாய்க்கிழவி படத்துடைய ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளே. தாய்க்கிழவி என்ற ராதிகா சரத்குமார் அந்த கேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப நியாயம் பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான ஒரு அடாவடியான கேரக்டரை எந்த ஊர்லேயும், எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் மிடில் கிளாஸ் கீழே இருக்கிற ஃபேமிலியிலலாம் பார்க்கலாம். அதே உசிலம்பட்டி பகுதியில் தெருவுக்கு தெரு இது மாதிரி ஒரு பவுனு தையின்னு இன்னொரு இடத்துல வேற ஒரு அம்மா இருப்பாங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனுடைய நடிப்பு வெறுமே மேக்கப் போட்டு மேக்கப்பில் வித்தியாசம் காட்டுறதோட நிற்கலை. அதுக்கப்புறம் ஒரு டயலாக் டெலிவரி மதுரை பக்கத்தில் இருந்து இப்போ உங்களையெல்லாம் சரளமாக கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அதையெல்லாம் இந்த படத்தில் சகட்டு மணிக்கு பேசியிருக்காங்க ராதிகா சரத்குமார். அதெல்லாம் அதுக்கு அர்த்தம் புரிஞ்சு தான் பேசுனாங்களா, அர்த்தம் புரியாமல் பேசுனாங்களா தெரியாது. ஆனால் பேசி வச்சுட்டாங்க. ஒவ்வொரு டயலாக்கும் பேசுனா லேடிஸ் வாயை பொத்திக்குவாங்க. அது மாதிரியான வசனங்கள் நம்ம காது பொத்திக்க முடியல தேட்டரில். அவ்வளவு கெட்ட வசனங்கள் சரளமாக பேசிட்டு போகிறாங்க. இது ஒரு நகைமுரணான விஷயம். என்னென்னா இப்போ புதுசாக இருக்கிற ஜென்னி அந்த பரம்பரைக்கு அந்த இளைஞர்களுக்கு நிச்சயமாக அந்த வரி புரியாது, என்ன பேசுகிறாங்கன்னு புரியாது. மதுரை தமிழ், மதுரைக்குள்ளேயே லோக்கல் இன்னொரு தமிழ் இருக்குது, அந்த தமிழில் தான் அவங்க பேசியிருக்காங்க படம் முழுக்க. நான் நடிப்பு அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. அதில் என்ன நடிப்பில் ஒரு காசை மிச்சம் பண்ணுறது பாருங்க. ஒரு லைட் எரியக்கூடாது, ஒரு ஃபேனை உடனே நிறுத்தணும், அதோட அவர் வீட்டுக்காரருக்கு முன்னாடி லைட் எரியுது, அதை கூட அந்த அம்மா ஆஃப் பண்ணுவாங்க ஒரு காட்சியில் சொல்லிட்டு. அதே ஒரு சிறந்த நகைச்சுவை தான். நகைச்சுவைக்கான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிவிட்டு அதுலேயே நம்மளை சிரிக்க வச்சுருக்காரு இந்த இயக்குனர். உண்மையாக அவர் பாராட்டணும். இதில் பெஸ்ட்டு சிறப்பு நடிப்பை காண்பித்திருக்கும் ராதிகா சரத்குமார் நிச்சயமாக இந்த படம் மத்திய மாநில அரசு விருதுகளை பெற்றுத்தரும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். இதுக்கடுத்து 3 பேர் மயங்க, அருள்தாஸ், சிங்கமொழி, பாலசரவணன் 3 பேருமே உசுரை கொடுத்து நடிச்சிருக்காங்க. உண்மையாக அதுதான். அதுலேயே ஆஸ்பத்திரியில் பாலசரவணனை போட்டு அடிக்கும்போது அவர் அந்த அருள்தாஸ் காட்டுற கோபம், வேகம்லாம் வெறித்தனம். அதுலேயும் பாலசரவணன் தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய அம்மா என்னதான் கோவப்பட்டால் தான் அம்மான்னு நினச்சி ஒரு மனசு மாறுவார். அந்த சீனில் அவர் அற்புதமாக நடிச்சிருக்கார். சிங்கம்புலி வழக்கம் போல் ஒரு சின்ன சின்ன விட்டுகளினால் கொஞ்சம் கவனம் பெறுகிறார். 3 பேருமே மனைவியார்களுக்கு பயந்தவங்க தான். ஆனால் மனைவிகளிடம் இதை சொல்லி அவங்ககிட்ட காசை இருக்கிற நகையெல்லாம் பிடுங்கிட்டு அதில் தான் அந்த அம்மாவை பிழைக்க வைக்கிறாங்க. அந்த ஒரு கதையில் சிங்கம்புலி தன் ஒய்ஃப்கிட்ட பேசுகிற சீன்லாம் ரொம்ப அழகு. இப்படித்தான் ஒரு பாசம், அதே சமயம் பொண்டாட்டியும் மதிக்கணும், அம்மாவையும் மதிக்கணும். அப்படின்னா எத்தனை குடும்பத்தினர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான்னு நினச்சி பாருங்க. அதுலேயே இந்த படத்தில் அதுக்கு ஒரு சீன் வச்சுருக்காங்க. முனிஷ்காந்த் கிட்ட எதுக்கு நாங்கள் படுற பாட்டை பார்த்தா பத்தலையா, நீயே கல்யாணம் பண்ணுறமான்னு கேட்கும்போது அது ஒரு அழகான ஒரு சீன். அல்ல அவ்வளோ அழகாக சிரித்தோம். ஆனால் முனிஷ்காந்த் அதுக்கு சொல்கிற பதில் இருக்கு பாருங்கள், அது மிக 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 ரொம்ப ருசிகரமானது. அதை கண்டிப்பாக தேட்டருக்கு வர எல்லோரும் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக கல்யாணம் பண்ணாதவங்களும் கல்யாணம் பண்ணணும்னு தோணும். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் டாக்டர்ஸ் அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் டாக்டரு இங்கிலீஷ்லேயே பேசிட்டு போக, பாலசரவணை அவர் அம்மா பிழைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் இங்கிலீஷில் மாற்றி சொல்லி ஒரு பெரிய கலவரமே நடக்குது. அதுக்கப்புறம் அந்த தலைமை மருத்துவர் அந்த டாக்டர்லாம் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவார். அந்த சீனை ரொம்ப அழகாக நரேஷன் பண்ணியிருக்காரு டைரக்டர். அந்த இடத்துல அவ்வளவு சிரிப்பு, அவ்வளோ கைதட்டல் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளவி வீட்டுக்கு வந்துட்டு தான் ஏன் இப்படி இருந்தேன், எதனால் இவ்வளோ கண்டிஷனாக இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் தனியாக சொல்லுவாங்க. அந்த ஒரு சீன்லையும் ராதிகா தன் வயதை வைத்து அந்த கிளவிகளின் பேச்சு, அந்த உணர்வு, அதை அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. அவங்க 3 மருமகளை நடித்தவளும் ஓகே. அந்த மகளை நடித்த ரச்சல் ரபிக் ரொம்ப அமைதியாக அலட்டல் இல்லாமல் நடித்து அவங்க அம்மா அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே தேட்டரில் வந்தவங்களுக்கு அறிவுரை மாதிரி சொல்கிறாங்க. அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். நடிகைகள் இப்படின்னா தொழில்நுட்பம் இதை விட சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் அப்படிங்கிறார். அவ்வளோ அழகான அந்த சின்ன வீட்டை
பல்வேறு கோணத்தில் காட்டி அதுலேயும் சில நடிகர்களின் 3 நடிகர்கள் ஒரே ஃப்ரேமில் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் எந்த அளவில் காட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இசையமைத்த நிவாஸ் கே பிரசன்னா அவருடைய இசையில் தான் தாய் கிழவி வாரான்ற பாடு நச்சுன்னு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த பாட்டு துவக்கத்திலேயே வந்துடுறதுனால இன்னும் கொஞ்சம் அது கவன ஈர்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அந்த பாட்டை கொஞ்சம் பின்னாடி கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவரை மாட்டிக்கிட்டார் மைனர் கொஞ்சம் ஒரு பாட்டு எனக்கு வரும். அதுக்கடுத்து கடைசியாக 6 அடி காத்திருக்கு அத்தாலே உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிக எளிமையான மரணத்தை நோக்கிய நம்மளை தள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பாட்டு. சீக்கிரமாக போய் சேரு சீயானோட துணைக்கு அப்படின்னு சொல்லி அவங்க புருஷனை மேலே காத்துக்கிட்டு இருக்கார், போய் சேருங்கன்னு ரொம்ப எளிமையான வார்த்தைகளில் தம்பி ஜெகன் கவிராஜ் எழுதியிருக்காரு. இது ஆனால் இந்த பாடலை பாதியோடு நிறுத்தினது தான் நமக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அதே மாதிரி டைட்டில் கார்டில் போட்டு அந்த பாட்டை முன்கூட்டியே எதுலையாவது சேர்த்துருந்த ஒரு மண்டே ஷாட்ஸோடு சேர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த படத்தில் குறைகளே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். குறைகள் இருக்குது, நிஜமாக இருக்குது. அது அதிகப்படியான நம்ம குறையாக நடக்கிறது இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் கெட்ட வார்த்தைகள். அவங்க மட்டும் கிராமப்புறங்களில் பெண்கள் அலட்சியமாக பேசுவாங்க, ஆனால் உண்மைத்தனத்தை நாங்கள் சொல்கிறோம் என்ற பெயரில் இதை அப்படியே அப்பட்டமாக்கியது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுலேயே அந்த அம்மா தாய்க்கிழவி என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் நல்ல சுய முன்னேற்றம் அவங்களுக்கு வேணும், அவங்க தனியாக உழைச்சி சம்பாதிக்கிறோம், ஆம்பளை இல்லைன்னு விட்டுட்டு அப்படியே உட்காந்துடக்கூடாது, ஆம்பளைகளுக்கு அடிமையாக போயிடக்கூடாது, அவங்களே தனியாக இந்த சமூகத்தில் வாழ்ந்து காட்டணும், இதை எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க ரபேக்கா சொல்கிறாங்க. அதே மாதிரி தாய்க்கிழமையும் கடைசியில் வந்து நான் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சுருக்கேன்னா இதை பாருங்கள் இவ்வளோ நகையும் உங்களுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. ஒரு அம்மாவை அவங்க செஞ்சது கரெக்டு. ஆனால் ஒரு பெண்ணை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை முதல் காட்சியிலேயே காட்டுறாங்க. அந்த அம்மாவை ஒவ்வொரு வீடாக போய் வட்டிக்கு வசூல் பண்ணுறாங்க. அந்த வட்டி வசூல் பண்ணுறது இதை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கெட்ட வார்த்தைகள், அவ்வளோ நீசமான வார்த்தைகள். அதுலேயும் ஒரு பொண்ணை நாளைக்கு நீ வட்டி கொடுக்கலைன்னா சேலையை உருவி அம்மனை உட்கார வச்சிட வேண்டின்னு மிரட்டிட்டு போகிறாங்க. இது எப்படி சரியாகும்? இது எப்படி நேர்மையான தொழிலாகும்? இது எப்படி நேர்மையாக அவங்க சம்பாதிச்சதை நம்ம எடுத்துக்க முடியும்? பேசுகிறதே தப்பு தானே. வட்டிக்கு அடாவடியாக பேசுகிறதே எவ்வளோ பெரிய தவறு. ஆனால் அந்த தவறையெல்லாம் சரி அப்படின்ற மாதிரி இயக்குனர் சொல்லிவிட்டு இவங்க அட்வைஸ் பண்ணி அவங்க மருமகள்லாம் சேர்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி படத்தை முடிச்சிருக்காரு. அது அவருக்கு வேண்டுமானாலும் இது கரெக்டாக இருக்கலாம். ஆனால் நம்மை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப தவறான கேரக்டர் ஸ்கெட்சில் எடுத்திருக்காங்க. சொல்லணும்னு நினச்சதை வேறு விதமான இந்த வட்டி தொழிலே இல்லாமல் வேறு ஏதாவது தொழிலை வைத்து நேர்மையாக இருக்கிற மாதிரி காட்டியிருந்தால் அந்த தாய்க்கிழவிக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டும் பெருமையும் கிடைத்திருக்கும். ஆனால் இப்போ சினிமா விமர்சகர்கள் இப்படி தான் சொல்லுவாங்க. அந்த சினிமா ரசிகர்களாக இருக்கிறவங்க நிச்சயமாக படம் பார்த்தாங்கன்னா அவங்க அதையெல்லாம் தூரமாக தூக்கி போட்டு நம்ம கடைசி வரைக்கும் எவ்வளோ ஆம்பளை மாதிரி சாமர்த்தியமாக பணம் சம்பாதிச்சு பார்த்தியா அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டு போவாங்க. இது சாதாரண பொதுஜனங்களின் எளிய கண்ணோட்டம், அவருடைய மனநிலை இதுதான். அது அளவுக்கு அதை தம் பிடித்து இந்த படத்தை இயக்கியிருக்க புதுமுக இயக்குனரை எவ்வளோ வேண்டுமானாலும் பாராட்டலாம். அந்த டைரக்ஷன்லாம் சும்மா சாதாரண விஷயம் இல்லை. ஷார்ட் ரெடி ஓகே கேமரா அப்படி சொல்கிறவங்களாம் டைரக்டர் கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி ஒரு சிறந்த கடைசி வரைக்கும் செல்ஃபோனை கையிலேயே எடுக்க விடாத அளவுக்கு ஒரு துடிப்பாக அந்த படத்தில் நம்ம கட்டி போட்ட அந்த இயக்குனருக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். அந்த தம்பி இன்னும் நிறைய படங்கள் இது செய்யணும். அடுத்த அவர் சியோன்னு சிவகார்த்திகனை வச்சு அடுத்த படம் ராஜ்கமல் பிலிம்ஸில் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த படமும் வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக தாய்க்கிழவியாக நடித்த திருமதி ராதிகா சரத்குமாருக்கு அனைத்து விருதுகளையும் பெறுவதற்கான நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.